I love you, Kashish. Will you marry me? Wow, so cute. Kashish, Please, சொல்லு, ஏதாவது பதில் சொல்லு. அவனுக்கு. சீக்கிரம் சொல்லு. Come on, Wow, so so cute. cute. Come on, சீக்கிரம் Please, அவனுக்கு அவனுக்கு ஏதாவது பதில் சொல்லு. சிரிச்சு அவளோட பதில சொல்லிட்டா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பொண்ணுங்க எவ்வளவு சிரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப நம்ம பார்ட்டி பண்ணலாமா? ஐயோ நான் வரல. You know, உனக்கு தெரியாதா ப்ளீஸ்? எனக்காகவா? ப்ளீஸ் பா. ஆனா உனக்கு என்ன பைத்தியமா? இந்த சின்ன விஷயத்துக்காக பார்ட்டின்னு சொல்ற? ஹே, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு பார்ட்டி Please போய் பா, ஆகணும். party சொன்னா பா. கேளு. உனக்கு தெரியும்ல அந்த ருக்மணி கார்டன் ப்ராஜெக்ட்ல போய் நான் இப்ப சைன் பண்ணனும். மீட்டிங் வேற இருக்கு. அத முடிச்சிட்டு நான் உடனே வீட்டுக்கு போகணும். இங்க பாரு, டாக்ஸி கூட நிக்குது. அண்ணா, லட்சுமி நகர் போலாமா? ஏய், என்னப்பா? பார்த்து கூட்டு போ, இல்லைனா உன் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும். உங்க பேர் என்ன? மோகன். சரி, ஓகே மோகன். மேடமை கேர்ஃபுல்லா வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், இல்லைன்னா ஒண்ணு. ஹே, விட்றா போதும். பை. கிளம்பு. Bye. சார், வர வர நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சமுதாயத்துல நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலனா இந்த மாதிரி நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போயிடும் சார். இது ஒரு பெரிய சொசைட்டி. இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. நம்ம பார்க்குற எல்லாரையும் அம்மா தங்கச்சின்னு நினைக்கணும். அப்பதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஏய், என்ன சார் இது? இந்த பொண்ணு மூஞ்சில இவ்ளோ காயின்ஸை ஒட்ட வச்சு வச்சிருக்கா. பர்ஸ்ல எல்லா காசும் அப்படியே இருக்கு. இந்த பொண்ணோட பேர் கஷிஷ். தயா, இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. உடம்புல இந்த ஒரு மார்க்கை தவிர வேற எந்த இடத்துலையும் எந்த மார்க்ஸும் இல்லை. அப்படின்னா சார், ஒருவேளை இப்படி இருக்குமோ? இந்த காயின் மூலமா நமக்கு ஏதோ கொலகாரம் ஒன்று சொல்ல விரும்புறான்னு நினைக்கிறேன். இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் எவிடன்ஸ் பேக்ல காயின்ஸை கம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. தயா, பாரு. சார், ஒரு விஷயம் எனக்கு புரியல. சார், ஒரு கொலை பண்ணா அந்த கொலைக்காரன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு தான் நினைப்பான். ஆனா இந்த கொலைக்காரனுக்கு நிறைய டைம் இருந்திருக்கு பாருங்க. ஐ மீன், இவ்வளவு காயின்ஸை இந்த முகத்துல ஒட்டணும்னா அவனுக்கு ரொம்ப டைம் ஆயிருக்கும். ஒருவேளை கொலகாரனுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கலாம், நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்ட்டு. இப்படி கூட இருப்பானுங்களா சார்? அதான் அந்த கொலகாரன் கிட்ட தான் கேட்கணும். ஆனா எப்படி சார்? நமக்கு தான் கொலைகாரன் யாருன்னு தெரியவே தெரியாதே. ஒரு நிமிஷம். நமக்கு இந்த ஃபோன் மூலமா ஏதாவது க்ளூ கிடைக்கும். உங்கள யாராவது இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களா? தெரியாது சார், இல்ல தெரியாது இல்ல சார். சார். நோ சார். இங்க நடந்ததை யாராவது பாத்தீங்களான்னு இல்ல சார், சொல்லுங்க. பார்க்கல தெரியாது சார். சார். நேற்று ராத்திரி 8 மணிக்கு ரிஷின்றவன் கால் பண்ணியிருக்கான். ஹலோ ரிஷி, நான் குஷிஷ் பேசல. நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நேற்று ராத்திரி குஷிஷ் கிட்ட நீங்க என்ன பேசுங்கன்னு சொல்லுங்க, அது எனக்கு தெரியணும். ஓகே. குஷிஷ் எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? ஆ ஆ ஆ கஷிஷ். ஓகே ஓகே. இந்த பொண்ணு கஷிஷ் ஏதோ என்ஜிஓவில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த ரிஷி நேற்று நைட்டு இவன் தான் கால் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேரும் பார்ட்னர். அவன் சொல்கிறான் இவங்க ஏதோ மீட்டிங்கை பற்றி பேசினாங்கன்ட்டு. ஒருவேளை அந்த ரிஷி நம்ம கிட்ட பொய் சொன்னா? இந்த ரிஷி நம்ம கிட்ட பொய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானான்னு நம்ம அந்த என்ஜிஓக்கு போன உடனே நமக்கு தெரிய வந்துடும். சார், கஷிஷ் இங்கே ரொம்ப நாளாக வேலை பார்க்குறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இதை என்னால் நம்பவே முடியல சார். அவங்கள கொன்னுட்டாங்கன்னு.
கொலைகாரன் ஒரு கொலை பண்றதுக்கு முன்னாடி உன்னை யோசிக்க மாட்டான். அவங்க விக்டிம் நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்ட்டு. ஓகே, நேற்று ராத்திரி கஷிஷ் ஆஃபீஸில் இருந்து எத்தனை மணிக்கு வெளியே போனாங்க? சார் ஒரு 7:30 மணிக்கு. அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா எங்கே போகிறேன்ட்டு? இல்லை சார், அவங்க எதுவும் சொல்லலை. ஆனால் ஈவினிங் 5 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலில் சொன்னாங்க நைட்டு 9 மணிக்கு ஷாம் நகர் ஸ்கைவாக்கில் மீட் பண்ணலான்னு. சார், ஷாம் நகர் ஸ்கை வாக்கில் தான் கஷிஷோட பாடி கிடைச்சது. நம்ம முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். அந்த கால் கஷிஷ்க்கு யார் பண்ணான்ட்டு. உங்களுக்கு இவங்களை தெரியுமா? ஆ, இவங்க என்னோட ஃப்ரெண்ட் கஷிஷ். சார், ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? கொலை பண்ணிட்டாங்களா? என்னால் நம்பவே முடியல. அவளை யார் சார் கொலை பண்ணியிருப்பா? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா அவங்க? கண்ணை தொடச்சுக்கோங்க. கஷிஷ் என்னோட க்ளோஸ் அண்ட் நல்ல ஃப்ரெண்டு. நேற்று ராத்திரி என் கூட தான் இருந்தா. சார், இது எப்போ நடந்துச்சு? நேற்று ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். நீங்க கடைசி அவங்கள எத்தனை மணிக்கு பாத்தீங்க? சார், அது வந்து ஒரு 8:30 9 o'clock. அப்புறம் எவ்வளவு நேரம் அவங்க கூட இருந்தீங்க? சார், 9:15 வரைக்கும் அவ கூட தான் சார் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் தான் சார் ஒரு டாக்ஸியை பிடிச்சி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு அப்போ தெரியல, இனிமே அவளை நான் பார்க்க மாட்டேன், இதான் கடைசின்னு. டாக்ஸி நம்பர் ஞாபகம் இருக்காப்பா உனக்கு? நம்பர் ஞாபகம் இல்லை சார். நான் வேணா அந்த டாக்ஸி டிரைவர் யாருன்னு அடையாளம் காட்டுவேன். அந்த டாக்ஸி டிரைவரை தெரியுமா? தெரியும் சார். அவன் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். அவனும் இங்கே தான் வேலை செய்கிறான். மகன் சிஆர்டிலேருந்து வந்திருக்காங்க. ஹலோ. நீங்க இங்க ஆபீஸ்லயே வேலை பண்ணிக்கிட்டு டாக்ஸி வேற ஓட்டுறீங்களா? ஆமாம் சார், பகலில் ஆஃபீஸில் வேலை பார்ப்பேன், ராத்திரி ஆனால் டாக்ஸி ஓட்டுவேன். நேற்று ராத்திரி கஷிஷை நீங்கள் தான் ட்ராப் பண்ணீங்களா? ஆமாம் சார். இப்போ ஏதாவது பிரச்சனையா சார்? ஏண்டா அந்த பொண்ணை கொலை பண்ண? கஷிஷ் கொன்னுட்டாங்களா? நடிக்காதரா. கொலையும் பண்ணிட்டு ஆக்ட் வேற பண்றியா? ஏண்டா கொலை பண்ண சொல்லு. சார், நான் கொலை பண்ணல. நான் அவளை வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிட்டேன். அவ்வளோ வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணல? நீ அவளை ஷாம் நகரில் இருக்கிற ஸ்கைவாக்கில் போய் கொலை பண்ணியிருக்க. சார், நான் கொலை பண்ணல சார். சார், நான் அவள் வீட்டில் விட்டுட்டேன் சார். அப்படின்னா நீ அவளை வீட்டில் விட்டுருக்க? ஆமாம் சார். அதுக்கு என்னடா ப்ரூஃப்? சார், ப்ரூஃப் இல்லை சார். நேற்று அவங்க பில்டிங்கில் யாருமே இல்லை சார். எத்தனை மணிக்கு ட்ராப் பண்ண? ஒரு 11:15 இருக்கும் சார். சார், டைம் கரெக்டாக சொல்கிறான். நைட்டு பெட்ரோல் பங்க்கு மூடி இருக்குமோன்னு செக் பண்ணுறதுக்காக டைம் பார்த்தேன் சார். இங்கே பாரு மோகன், நீ எவ்வளவு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, எவ்வளவு உண்மை சொல்கிறேன்னு நாங்கள் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சொல்லு எனக்கு அந்த கம்ல ஏதாவது கெமிக்கல் இருக்கு? இல்லை பாஸ், அது கெமிக்கல்லாம் இல்லை, நார்மல் கம் தான். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற கம்மு தான். பிராண்டு தெரிஞ்சுதா? ரெட் க்ளூ. ரெட் க்ளூ? சார், இது ரொம்ப காமனான க்ளூ தான் சார், எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ரொம்ப ரேரான கம்மை யூஸ் பண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கொலைக்காரன் ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம்ல? அந்த பொண்ணோட கழுத்துல ஏதோ மார்க் இருக்குன்னு சொன்னல, அது மோகனோட கைரேகையோட மேட்ச் ஆகுதா? இல்ல சார், வெறும் கழுத்துல மட்டும் இல்ல, வேற எந்த இடத்துலயும் மோகன் கூட இவங்களுக்கு மேட்ச் ஆகல. அப்படின்னா மோகன் மேல சந்தேகப்படுற மாதிரி நம்மகிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லையா? நமக்கு இப்ப எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா இப்ப நமக்கு வேற ஒரு ரூட் இருக்கு. அப்படியா? வேற ஒரு ரூட்டுன்னா? வைபவ். அந்த ரூட்டோட பேரு வைபவ். அவன்தான். உனக்கு அவனை தெரியும்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாரிகா கூட லஞ்சுக்கு போனானே, அவன்தான்.
அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சார். சரி அதை விடுங்க. அவன் டைமிங்ஸ்ல ஏதாவது சொன்னா அபிஜித், நேத்து ராத்திரி 12:30 மணி இல்லனா 1:30 மணிக்கு கொலை நடந்திருக்கும். சார் வா 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 வைபவ், 100 ஆயுசு உனக்கு. உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தோம். வைபவ், ஹலோ சார். ரிப்போர்ட் ரெடியா? சார், பாடி மேலே மோகனோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லை, மோகனோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலை. என்ன கரெக்டா செக் பண்ணீங்களா? எரர் ஒன்றும் இல்லைல்ல? இல்லை சார். சரி விடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நம்மளை சரியான ரூட்டுக்கு கூட்டிட்டு போகலையே. அப்ப நாம வேற ஒரு ரூட்டை தான் கண்டுபிடிக்கணும். சார் சார், இதே தான் சார், இந்த இடம் தான் சார். நேற்று ராத்திரி கஷிஷ் மேடமை இங்கே தான் சார் ட்ராப் பண்ணேன், இந்த பில்டிங்க்கு முன்னாடி. இங்கேயா? சார், இங்கே அக்கப்பக்கம் ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை சார். சரி, இதை சொல்லு. கஷிஷா ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நீ எங்கே போயிருந்த? நீலம் சாக்கில் இருந்து ஒரு பேசஞ்சரை பிக்கப் பண்ணிக்கிட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணேன். அந்த பேசஞ்சரை எங்கே ட்ராப் பண்ண? வாட்ச்மேன். சார். நேற்று ராத்திரி இங்கே 1:30 மணிக்கு டாக்ஸி வந்துச்சா? ஆமாம் சார், ஒரு 2 மணி போல் டாக்ஸி ஒன்று வந்துச்சு. அதில் சதீஷ் சார் தான் வந்தார். நேற்று கொஞ்சம் சரக்கு அதிகமாக போட்டிருந்தாரு. ஓகே, உங்கள் சதீஷ் சார் எந்த ஃப்ளாட்டில் இருக்காரு? நான் தான் சார் சதீஷ். நேற்று நைட்டு நான் பார்லேருந்து திரும்பி வந்திருப்பேன். இந்த டிரைவர் தான் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணாரு. எத்தனை மணிக்கு? இருக்கும் சார், கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கிட்ட இருக்கும். சார், இப்போ நம்புறீங்களா? நான் உண்மையை சொல்கிறேன்னு. இவங்களை விட்டுட்டு அப்போ எங்கே போன நீ? எம்ஐ ரோட்டில் டீ சாப்பிட போனேன். இங்கே தான் வந்தியா? ஆமாம் சார், இங்கே தான் டீ குடிக்க வந்தேன். இவர் நேற்று ராத்திரி இங்கே டீ குடிக்க வந்தாரா? ஆமா சார், டெய்லி நைட் இவர் இங்க வந்து டீ குடிச்சிட்டு தான் போவாரு. டீ குடிச்சிட்டு நேரா அவர் வீட்டுக்கு போயிடுவார் சார். நேற்று நைட்டு சுமார் 2 மணிக்கு இங்க இருந்து கிளம்பினாரு. அது எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க? ஆமா சார், அந்த டைம்ல எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் எஃப்எம்ல வரும், அதனால ஞாபகம் இருக்கு. நான் அதனால தான் சொன்னேன் சார். அதுக்கப்புறம் நேராக நான் வீட்டுக்கு போயிட்டேன் சார். இவர் என்னோட அப்பா. இவரெல்லாம் நடக்க முடியாது சார். இவங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். சிஐடியா? என்னாச்சு? அம்மா, ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு நான் எங்கே இருந்தேன்னு இவங்களுக்கு தெரியணுமா, அவ்வளோதான். 2:30 மணிக்கு என்ன பண்ணா இவன்? நீங்க எதுக்காக என் பையன் மேல சந்தேகப்படுறீங்க? அம்மா, இங்கே பாருங்க, உங்கள் பையன் மேலே நாங்கள் சந்தேகப்படல. அவருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதான் நாங்கள் இருக்கோம். சார், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள கேட்டு பாருங்க. நேற்று நான் ராத்திரி வீட்டுக்கு வரும்போது அவங்க வெளியில தான் இருந்தாங்க. போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நேற்று நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா மோகன் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததை? ஆமாம் சார், பார்த்தேன். சரி, எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? அது ஒரு 2:30 மணி இருக்கும் சார். அவ்வளோ நேரம் நீங்கள் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், என் வீட்டுக்காரு ஆட்டோ டிரைவரு. அவரு வீட்டுக்கு லேட்டாக தான் வருவாரு. நான் அவருக்கு சாப்பாடு போடணும்ல. சார், இப்போ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்துருச்சுல சார்? ஓகே. நிக்கில், இவன் சொல்றது உண்மைன்னா அப்ப கொலை பண்ணது யாரு? சார், மொபைல் கம்பெனி கிட்ட என்கொயரி பண்ண. அவங்க சொன்னாங்க நேற்று நைட்டு கஷிஷோட மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. ஆனா அந்த லொகேஷன் அவங்க வீட்டு பக்கத்துல தான் சார் காமிக்குது. எனது நைட்டு 12 மணிக்கு கிஷிஷா போன சுவிச் ஆஃப் ஆயிடுச்சா? அப்படின்னா நேற்று கிஷிஷா மோகனோட வண்டியிலிருந்து கீழே இறங்கின உடனே அவளோட போன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. சார், நார்மலா பொண்ணுங்க லேட் நைட்ல பஸ்ல டாக்ஸில வரதால போனை ஆன்ல தான் சார் வச்சிருப்பாங்க. நார்மலா வீட்ல இருந்து கால் வந்தா இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றதுக்காக. அப்படின்னா பூர்வி பேட்டரி டவுன் ஆகி சுவிச் ஆஃப் ஆயிருக்கும்ல? ஆயிருக்கும் பங்கஜ். பேட்டரி காலி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரி காலி ஆகல. ஆனா கஷிஷ் இந்த போனை ஆஃப் பண்ணல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? அந்த போனை சுவிச் ஆஃப் பண்ணது அந்த கொலைகாரன் தான் போனை சுவிச் ஆஃப் பண்ணிருக்கான். போன் மூலமா யாராவது கான்டாக்ட் பண்ணி அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிடக்கூடாது. அட, எத்தனை தடவை கால் பண்ணுவீங்க? நான் என்ன சின்ன பொண்ணா?
என்னை பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம். ஆ சரி சரி, நான் வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேவா? லவ் யூ. பை. யார் நீங்க? யாருன்னு கேட்டு. யாரா அது படிக்கிறத இப்படி வச்சிருக்கிறது? சரி, இப்படி சக்க சக்க சக் ஏதோ வளைய வளைஞ்சு வேண்டியதாச்சு. இந்த காயின் எப்படி என் மூக்கில் வந்து வச்சுக்கிச்சு? நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக மேலே இருக்கிறவன் தான் நான் மருந்து வாங்கினேன்னு இதை குளிச்சிருக்கான். வந்த வரைக்கும் லாபம். இப்போ நீ என்ன பண்ணுற? என் பாயில் போய் கம்மின்னு படிச்சுக்கிறேன். டட்டம். இன்னைக்கு அந்த கடவுள் எனக்கு வந்து ராத்திரி மாதிரி லக்கி கொடுத்துருக்கான். சரி, நல்லா சரி, இது நிறைய சில்லறை கிடைக்கும். நாளைக்கு நிறைய சில்லறை கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன். இன்னொரு காயின் நெய்ய என் பாக்கெட்ல வந்து அழிஞ்சுக்க. நீ போய் அக்கம் பக்கத்தில் விசாரு, யாராவது எதையாவது பார்த்தாங்களான்னு. போ சீக்கிரம். கொலைக்காரனுக்கு ரொம்ப தைரியம் சார். பொண்ணுங்களை கொலை பண்ணி அதை ஸ்கைவாக் மேலே போட்ட அது பத்தாதுன்னு இப்படி ஃபேஸ் மேலே காயினை ஓட்டிகிட்டு இருக்கான். சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்களை கண்டுபிடிச்சு அவன் கொலை பண்ணுறான்னு நினைக்கிறேன். சார், இந்த கொலைகாரன் விக்டிம் எப்படி செலக்ட் பண்ணுறானா, இந்த ஊரில் யார் தனியாக இருக்காங்களோ அவங்கள அதை கண்டுபிடிக்கணும் தயா. இந்த பொண்ணும் கஷிஷி மாதிரியே இந்த ஊரில் யாரும் இல்லாமல் தனியாக இருக்காளான்னு. சார் சார், ஐடி கார்டு இருக்கு. இவ பேர் அனிதா. அட்ரஸ் மிலாத் நகர்னு போட்டிருக்கு. சினியோ காஸ்மெட்டிக்ஸ்ல வேலை பார்த்துருக்கா. அனிதா? எனக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் எங்க லிங்க் ஆகுதுன்னு. ஏன்னா அந்த கொலைகாரன் இந்த ஊர்ல தனியா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணி கொலை பண்றான். நீ தான் ஃபோன் பண்ணியா? ஆமாம் சார். எத்தனை மணிக்கு பாடியை பார்த்த? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேனே, அப்போ தான் பார்த்தேன். அப்போது நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போட்டுருந்ததுனால என்னால் கரெக்டாக டைம் சொல்ல முடியல. அவ்வளோ குடிச்சிருக்கியா? டைம் கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு? அதான் சொன்னேன்ல சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்ல, அப்போ தான் பார்த்தேன். அதுக்குள்ளே இந்த பொண்ணு செத்து போயிருந்தா. சார், நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் கடைக்காரங்க கிட்டலாம் நல்லா விசாரிச்சிட்டேன். இந்த பொண்ணு கொலையாக இருக்கிறத யாரும் பார்க்கலையா? இவனை கூட்டிகிட்டு போ, அப்புறம் இவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்க. வாப்பா. போர்வே சார், அந்த டாக்ஸி டிரைவர் மோகன் நேற்று நைட் எங்கே இருந்தான்னு விசாரி. ஓகே? ஓகே சார். சார், இதெல்லாம் அந்த மோகன் பண்ணியிருப்பான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல தயா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாம் எல்லாரும்
மோகனை ஃபாலோ பண்ண வேண்டாம்னு முடிவு எடுத்த உடனே இன்னொரு பொண்ணு அதே மாதிரி செத்துருக்கா. நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த அனிதா நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்தா, யார் கூட வந்தான்னு. ஆமாம் சார், மேடம் அன்னைக்கு தனியாக தான் போனாங்க ஆஃபீஸில் இருந்து. சரி, இங்கேருந்து அவங்க எப்படி போனாங்க? சார் அவங்க ஒரு டாக்ஸி பிடிச்சி போனாங்க சார். டாக்ஸி? அந்த டாக்ஸி நம்பர் தெரியுமா? ஆமாம் சார், நான் என் வேலையை ரொம்ப சின்சியராக பண்ணுறேன். இங்கே எந்த டாக்ஸி வந்தாலும் அதோட நம்பரை நோட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் இருங்க. சார் இதான் சார், SZ02VB16. சார், இது அந்த மோகனோட டாக்ஸி நம்பர். சார் அந்த பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டிருக்கலாமே, ஏன் சார் ஒன்றும் பண்ணல? தப்பிக்க முயற்சி இருக்கலாம் இல்லையா? ஃப்ரெடி ஒருவேளை அவன் அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தியிருந்தா? கரெக்ட் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டிருப்பான். அந்த பொண்ணுங்க முகத்துல காயினை ஒட்ட வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வரவங்க போறவங்க யாராவது அவனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சார், கொலைக்காரன் எதுக்கு பாடி எடுத்துட்டு வந்து இங்க போடணும்? அப்புறம் எப்படி அந்த பாடி எடுத்துட்டு வந்திருப்பான்? மூட்டை கட்டி. சார் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அவன் அந்த பொண்ணை மூட்டை கட்டி தான் சார் கொண்டு வந்திருப்பான், எனக்கு தோணுது. இல்ல ஃப்ரெடி, இல்ல. இங்க பாருங்க, கொலைகாரன் அந்த பாடியை இந்த கார்பேஜ் பாக்ஸில் போட்டு தான் கொண்டு வந்திருக்கான். அதனால தான் அவனை யாரும் கண்டுபிடிக்கல. ஒரு வேலை பண்ணுங்க, இதில் நமக்கு தேவையானது ஏதாவது கிடைக்கலாம். ஃப்ரெடி சார், தயா சார், சார் டஸ்ட்பின்குள்ள இந்த காயின் கிடைச்சது. சார் ஒருவேளை இந்த காயின் கொலைக்காரன் தான்? ஆமா பூர்வி, இது அந்த கொலைகாரனோட காயின் தான். இதில் கூட அந்த கம் ஒட்டி இருக்கு பாருங்க. பாடியில் இருந்த சேம் கம் போட்டு தான் அந்த பொண்ணுங்களோட மூஞ்சில் ஒட்டி இருக்கான். ஹலோ. என்ன? ஓகே. என்னாச்சு சார்? இந்த அனிதாவும் சாகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ மோகன் வண்டியில தான் போயிருக்கா. பிரியங்கா, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன். எனக்கு தெரியும். நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தா நீயும் நானும் படத்துக்கு போகலாமா? மோகன், நான் உன் கூட சேர்ந்து படம் பார்க்கறத விட தனியா போய் படம் பார்க்கறது தான் பெட்டர்னு தோணுது. ஸோ ப்ளீஸ் என் பின்னாடி சுத்துறத நிறுத்து. ஹே மோகன், எவ்வளோ மொக்க வாங்குவ? இந்த ஆஃபீஸில் ஒரே ஹீரோ தான், அது நான் தான். இல்லையா பிரியங்கா? அஃப்கோர்ஸ் ரிவேஷ். நம்ம டின்னருக்கு எப்போ போகிறோம்? இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், உனக்கே தெரியும்ல. பட் சீக்கிரமே கூட்டிகிட்டு போகிறேன். சார் நீங்களா? கொலைக்காரன் கிடைச்சிட்டானா? கிடைச்சிட்டான். இவன் தான் கொலைக்காரன். சார் இது என்னோட ஃபோட்டோ சார். ஆமாம், உன்னோட ஃபோட்டோ தான். கஷிஷை கொலை பண்ணது பத்தலையா உனக்கு? இன்னொரு அப்பாவி பொண்ணியை விக்டிம் ஆக்கியிருக்க? இல்லை சார். சார் நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் கொலைக்காரன் இல்லை சார். இதுக்கு பதிலடி இங்கே இல்லை, சிஐடி இன்ட்ராகேஷன் ரூமில் சொல்லு. வாடா சார்.
என்னப்பா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? சார் அது சாக்லேட் ரேப்பர் கிடைச்சது, அப்புறம் கொஞ்சம் முடிகளும் கிடைச்சது, நகங்களும் கிடைச்சிருக்கு. வேடிக்கையா இருக்குல்ல, இந்த காலத்து ஆளுங்களுக்கு நகம் வெட்டுறதுக்கு கூட டைம் கிடைக்கல. ஹாய் அபிஜித். ஹாய் பேபி. எப்படி இருக்கீங்க? என்னையா? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் என்னாச்சு? நீ நீ நல்லா இருக்கல? எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட உங்களோட முடி வந்து ஐ திங்க் யூ ஹாவ் டு டூ ஹேர் கட். ஹேர் கட்டா? என்ன விஷயம்? ஏன்னா நான் நேற்று தான் ஹேர் கட் பண்ணிக்கிட்டு வந்தேன். சார் என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன சார் நான் இதே போயிட்டேன் சார், என் கை மாட்டிக்கிச்சு. இதோ இந்த கமால சார். சார் நான் இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே உட்காரணும் சார்? நீ உண்மையை ஒத்துக்கிட்டு கொலைகள்லாம் எதுக்கு பண்றேன்னு சொல்ற வரைக்கும். சார் நான் சத்தியமாக கொலை பண்ணலாம் சார். எனக்கு சத்தியமாக புரியல, நீங்கள் எல்லாரும் என் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு. ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். நீ இவங்கள பார்த்துருக்கியா? ஆமாம் சார், நைட்டு இவங்கள தான் சார் நான் ட்ராப் பண்ணேன். ஆமா, அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. நேத்து ராத்திரி எந்த நிலைமையில எங்களுக்கு கஷிஷோட பாடி கிடைச்சதோ அதே நிலைமையில இந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டாங்களா? ஐயோ கடவுளே. ரொம்ப நடிக்காத, நீ தான் அந்த கொலை பண்ணிருக்க. நான் ஏன் சார் கொலை பண்ண போறேன்? நான் வந்து இந்த பொண்ணை நேற்று ராத்திரி வீட்டில் ட்ராப் பண்ணி. எத்தனை மணிக்கு? 11:30 மணி இருக்கு சார். அப்புறம் நான் என் வீட்டுக்கு போயிட்டேன் சார். வீட்டுக்கு போனியா? நைட் டியூட்டி தானே நீ பண்ணுவ? அப்புறம் எப்படா வீட்டுக்கு போன? சார் சாரி, நேற்று ராத்திரி என்ன ஆச்சுன்னா தாபால ஆளு பரோட்டா சாப்பிட்டேன் சார். அப்போ எனக்கு வயிற்ற கலக்குச்சு சார். அதனால நான் வீட்டுக்கு போயிட்டேன். ரொம்ப நல்லா நடிக்கிறடா நீ. சார் நான் நடிக்கல, உண்மைதான். உண்மை இதுதானா? இந்த கம் டாக்ஸ்ல என்ன இது இந்த கம் ஏன் டாக்ஸி இல்லையா? ட்ராமா பண்றியா சார்? இந்த கம்மை இந்த ஊர்ல குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க சார். அப்படியா? இந்த கம் பாட்டில் மேல ஒரு கைரேகையும் கிடைச்சிருக்க, அதுவும் வந்து இல்லைல்ல சார்? இந்தாங்க செக் பண்ணிக்கோங்க. சார் ரொம்ப பெரிய பிளான் பண்றான் சார். கம் ஓட்டாத கிளவுஸ் அவன் போட்டிருக்கான் சார். நீங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் என்ன மாட்டி ஒண்ணுன்னு பாக்குறீங்க சார்? நீங்க வேணும்னா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கேளுங்க. நான் நைட்டு வீட்டுக்கு சீக்கிரமே போயிட்டேன். காலையில வரைக்கும் பாத்ரூமுக்கு வீட்டுக்கும் நடையா நடந்தேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அந்த 2 பொண்ணுங்களோட கொலை எதுக்காக நடந்துச்சு? செத்த 2 பேரும் உன் டாக்ஸில வந்திருக்காங்க. சொல்லு சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ மீன் யாரோ என்ன இதுக்குள்ள மாட்டி விடணும்னு ட்ரை பண்றாங்க சார். யாரு? உனக்கு யார் எதிரிங்க இருக்காங்க? எதிரிங்க இல்ல, அது எனக்கு அந்த மாதிரி நான் ஞாபகம் இல்லை. ஆனா உன்னை யார் மாட்டி விடுவாங்க அதை சொல்லு. அதை கண்டுபிடிக்கிறது உங்க வேலை தானே சார்? உங்களுக்கு தெரியல சார், நான் அப்ராணி. நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் கொடுக்குறேன்ல, ஃபுல் கோஆப்ரேட் பண்றேன்ல சார். சரி, நீ போ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.
ஓகே. என்ன சார் போவிட்டீங்க? ஓ, எனக்கு தெரியும் நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ற. நீ திரும்ப எப்போ வர? நீ சொல்லு. டெல்லி ஒன்றும் இங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லை. ஆஹா, என்னை நான் பார்த்துக்கிறேன். நானும் அந்த கொலைகள் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்னை பார்த்துக்கிறேன், சரியா? சீக்கிரம் வா. பாய், டேக் கேர். என்னாச்சு? தெரியல மேடம், செக் பண்ணுறேன். என்ன இவன் ஏன் திடீர்னு பேனட் ஓபன் பண்றான்? இப்போ பூர்வியை எப்படி சார் பார்க்கறது? பூர்வி நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா என்ன, அந்த மோகன் நம்ம கண்ணுக்கு தெரியறான்ல. மேடம், அது இன்ஜின் ஹீட் ஆயிடுச்சு மேடம். எவ்வளோ நேரம் ஆகும்? மேடம், 2 minutes. பூர்வி சார், பூர்வியை காணோம். மேடம், அது வந்து மேடம் மேடம் ஏய், அந்த பொண்ணு எங்க? சார், நானும் அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்கேன். மொத்தம் 150 ரூபா ஆச்சு, அது கொடுக்காம போயிடுச்சு. நான் என்ன பண்றது? இந்த டிராமாவை நிறுத்திட்டு சொல்லு, அந்த பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்க? சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க எப்பவுமே என்னையா வந்து பிடிக்கிறீங்கன்னு தெரியல. எப்பவும் டாக்ஸ்ல வர பொண்ணுங்களை தான் கடத்தி கொலை பண்றாங்க. சொல்லு. சார், பூர்வி கிட்ட கொடுத்த அந்த ட்ராக்கர் இப்போ ஸ்கை வாக் பக்கத்துல காமிக்குது சார். கை உக்கறலையா? ஆமா சார். அப்புறம் பாத்துக்கறேன்டா. சார், இந்த பக்கம். சார், இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் காமிக்குது. ஃப்ரெடி, நான் சொல்ற வரைக்கும் ஷூட் பண்ணாத. கொலைகாரனை உயிரோடு பிடிக்கணும். கரெக்ட் சார். சார், பக்கத்துல வந்துட்டோம். ஓ நோ சார், இது பூர்விகாவோட பர்ஸ். சார், ட்ராக்கர் இதுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா கொலைகாரனுக்கு இதுல டிராக்டர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பேக் தூக்கி போட்டு போயிருக்கான். ஆமா சார், பேக் இங்க போட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் சார் அவன். ஃப்ரெடி, ஒன்று பண்ண, நீ அப்படி போய் பாரு, நாங்கள் இங்கே போகிறோம். நீங்கள் இப்படி போய் பாருங்க. எஸ் சார். இங்க பாருங்க, இந்த பக்கம் யாராவது பொண்ணை தூக்கிட்டு போறதை நீங்க பாத்தீங்களா? நீங்க இந்த போட்டோல இருக்க பொண்ணை பாத்தீங்களா? இவங்க பேர் பூர்வி, சிஐடி ஆஃபீஸர். தெரியல சார். நீங்க பாத்தீங்களா? இந்த பொண்ணை பாத்தீங்கவா? இல்ல சார். ஃப்ரெடி சார், இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டேன் சார். அவங்கள பத்தி யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. ஆமா சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி திடீர்னு பூர்வி காணாம போயிட்டான்னு. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, காலையில தான் இங்க ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. இதுல தான் கொண்டு போயிருக்கான். அப்படின்னா சார்,
2 பொண்ணை கொலை பண்ண மாதிரி தான் இந்த லேடியும் கூட்டிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் சார். ஆமா ஃப்ரெடி, நம்ம போற பாதை கரெக்டுனா அந்த கொலைகாரன் நம்ம பிரிச்ச வலையில விழுந்துட்டான். ஸ்ரேயா, நீ எல்லா இடத்துலயும் ட்ராக்கர் வச்சிட்டல? ஆமா சார். சீக்கிரம் செக் பண்ணி பாரு. சார் கிடைச்சது சார். இப்ப அந்த டஸ்ட்பின் சான்பால் ரூட்ல இருக்கு. அது டுவர்ட்ஸ் பாபு பசார் ரூட்ல போயிட்டு இருக்கு. சாந்தா ரோட், அது இங்கதான் பக்கத்துல. வாங்க. சார் இந்த பக்கம் தான். சார் நில்லுங்க. சார் இந்த பக்கம் தான் காமிக்குது. இங்கயா? இங்க பாருங்க. பூர்வி எங்க போயிட்டா? பூர்வி எங்க போயிட்டா? இது என்னது? ட்ராக்கர். அப்ப கண்டிப்பா இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. தேடுங்க. அபிஜித், என்னாச்சு? அந்த பொண்ணு எங்க தூக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா? இல்ல, இன்னும் தெரியல. இந்த பில்டிங்ல தான் எங்கேயோ இருக்கா. சிஐடி? ஏய் நில்றா, என்னடா சுட்டுருவேன். பூர்வி நெல்றா கண்ணா, எங்கடா ஓடுற? எங்களுக்கு ஆட்டம் காட்டினது நீதானா? நான் தான். ஏன் என்னை பார்த்தா ஷாக் ஆகுதா? இல்லையே, இப்போ உனக்கு ஒரு விஷயம் நடக்க போதில்ல, அதை பார்த்து நீ தான் ஷாக் ஆக போற. தயா வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா. அப்புறமா இவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பணும்னா உங்களோட டெட் பாடி தான் போகும். பரவாயில்லையா? மோகன், விடு அவனா. விடு என் தம்பிய. டேய் தம்பி, இவன் தம்பியா? ஆமா, அவன் என் தம்பி. நீ அவனை ஏதாச்சும் பண்ண, நானும் இவளை ஏதாச்சும் பண்ணிடுவேன். விடு அவனை. நீ அவனை ஏதாவது பண்ணுனா உன் ஆபீசரை இங்கேயே நான் சுற்றுவேன். நீங்க 2 பேரும் அப்பாவி பொண்ணுங்களை ஏன் கொலை பண்றீங்க? எனக்கு வேலை செய்யற பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அந்த 2 அப்பாவி பொண்ணுங்களும் உன்னை என்னடா பண்ணாங்க? பொண்ணுங்களோட வேலை வீட்டு வேலையை பார்க்கறது, சமைச்சு போடணும். ஒரு ஆம்பளைக்கு சமமா வேலைக்கு போறத எப்படி உங்களால யோசிக்க முடிஞ்சது? காசு சம்பாதிக்கிறது இவங்களோட வேலை இல்ல, அது ஆம்பளைங்களோட வேலை. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? 4 செவுத்தை விட்டு வெளியில வந்து ஒரு கம்பெனில வேலை பண்றதுனால தான் யாருங்கிறத ஆம்பளைங்களால வெளியில காட்ட முடியுதுன்னா அதே அளவு உரிமை பொண்ணுங்களுக்கும் இருக்குடா, புரியுதா? இல்ல, கண்டிப்பா இல்ல. காசுக்காக அவ என்ன ஏமாத்திட்டா. நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச காதலி.
சுனிதா, இந்த காசு இதை வச்சுக்கோ. 380 ரூபா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரேன். 380 ரூபாவா? இதை வச்சு எங்க அம்மா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா? இல்லை, அது நான் இன்னும் காசை ரெடி பண்ணிடுறேன். நீ எதுவும் யோசிக்காத. யோசிக்காதையா? இந்த பணத்தை வச்சு எங்க அம்மாவை காப்பாற்ற முடியாது. நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் நானும் வெளியில போய் வேலை பார்க்கறேன்னு. இல்ல அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன்ல. இனிமே உனக்கு எனக்கு செட் ஆகாது. உன் பணம் எனக்கு தேவையில்லை. இனிமே ஜென்மத்துக்கும் என் மூஞ்சில நீ முழிக்க கூடாது. பாத்துக்கோ, போ. சுனிதா, என் ஒரு நிமிஷம் பேச்சு கேளு. சுனிதா, ஷாம் நகர்ல இருக்கிற ஸ்கை வாக்ல என்னை தூக்கி எறிஞ்சிட்டா. அவ போயிட்டா. காஷிஷ் எப்போ நீ கொலை பண்ண? அன்னைக்கு ராத்திரி நான் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணப்போ அவளுக்காக ரிவேஸ் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு நீங்க 2 பேரும் பார்ட்டியில இருந்தீங்களே? ஆமா, ஆனா நான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பார்ட்டியில இருந்து வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் போய் நான் அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அனிதாவை எப்படா கொலை பண்ண? முதல்ல நான் அவளை மிரட்டுன, பயமுறுத்தின. அதுக்கப்புறம் வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம், என்னை விட்டுருங்க. வேண்டாம். இந்த பொண்ணுங்களை கொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? சரியான பாடத்தை நாங்க உனக்கு சொல்லி தரோம். ஒரு பொண்ணு இல்லனா நீ இந்த உலகத்துல வந்திருக்க மாட்ட, புரியுதா? நம்ம பொண்ணுங்க பொண்ணுங்களை யார் இப்படி கட்டுப்படுத்துறாங்களோ, யாரு பொண்ணுங்களை கொலை பண்றாங்களோ அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி அடி கொடுக்கணும்.